Hello friends, welcome to our channel. Friends, இருமல், சளி, தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி இப்படி எல்லாத்தையுமே போக்கக்கூடியதாகவும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய இதை உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்ப அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அடுத்துதான் இந்த அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. அதை ஒரு இடிகளில சேர்த்துட்டு இப்ப இதை வந்துட்டு நம்ம நல்லா தட்டி எடுக்க போறோங்க. இந்த இஞ்சிய இப்ப பாருங்க, இஞ்சிய நல்லா தட்டியாச்சு. இப்ப இந்த தண்ணி கூட இஞ்சிய சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட் நம்ம இது கூடவே வந்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்தாச்சு. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இதை வந்து குடிக்கிறது ரொம்பவே நமக்கு பயனுள்ளதா இருக்குங்க. அடுத்ததா பாருங்க, இதுல 1 கிராம்பு, ஒரு சின்னதா ஒரு துண்டு பட்டை, ஏலக்காய் 1 எடுத்துட்டு இடிக்கல்ல சேர்த்துட்டு நல்லா வந்து இதை தட்டி எடுத்துக்கலாங்க. இப்ப வந்துட்டு நம்ம இடிச்சு வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடரை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அடுத்ததான் இதுல வந்துட்டு நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. குருமிளகுத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நல்லா கலந்து விடலாம். இது நமக்கு நல்லா காஞ்சு கிடைக்கணுங்க, நல்லா கொதிச்சு வரணும். இப்ப பாருங்க, ரொம்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இது கூடவே வந்துட்டு நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்துட்டு நமக்கு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சு வரணுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சுதாங்க நம்ம வந்துட்டு இந்த டர்மரிக் ஜிஞ்சர் டீயை வந்துட்டு ரெடி பண்றோம். இதை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியதா கண்டிப்பா இருக்கும். இது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்திருக்கேன். அது கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறும் சேர்த்தாச்சு. இப்ப வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி டீ இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு நல்லா வடிகட்டி அந்த டம்ளர்ல ஊத்திக்கலாங்க. இது வந்துட்டு கண்டிப்பா எல்லாருமே குடிச்சிட்டு வந்தோம்னா வந்துட்டு நமக்கு இருமல், சளி, தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி இதெல்லாமே வந்துட்டு குணமாயிருங்க. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்துட்டு கண்டிப்பா அதிகமாகறதுக்கு இது உதவியா இருக்கும். இந்த இஞ்சி டீயை உங்க வீட்லயும் வந்துட்டு நீங்க எல்லாருமே மறக்காம ட்ரை பண்ணுங்க. இது எல்லாருமே வந்துட்டு குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பா வந்துட்டு நமக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.